we are in AS9 revenue recognition இருக்கும். ஸோ மெயினாக அதில் என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இந்த சேல்ஸ் எல்லாம் போடுறீங்கள, இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பிஎன் இன்டெரக்ட் இன்கம் எல்லாம் வந்து பிஎன்எல்ல போடுறீங்க, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். The standard explains when the revenue should be recognized in profit and loss account, also mentions the circumstances in which revenue recognition can be postponed. எப்போ வந்து நம்ம ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லுது. ரெவன்யூனா என்னன்னா கிராஸ் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், அதாவது எக்ஸ்பென்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாம கிராஸ் அப்படின்னாவே வந்து அதாவது டோட்டலா எவ்வளவு பணம் உள்ள வந்துச்சு, கிராஸ் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் கமா ரிசீவபிள்ஸ், டெட்டாஸ்ட் வந்து வாங்குறோம்ல பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அந்த மாதிரி, ஆர் அதர் கன்சிடரேஷன் arising in the course of ordinary activities of an enterprise. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸுங்கிறது ஆர்டினரி ஆக்டிவிட்டி. இந்த ஒரு ட்ரேடிங் கன்சர்னுக்கு வந்து பொருளை சேல்ஸ் பண்ணி வந்தா அது வந்து அவங்களுக்கு அது ஆர்டினரி ஆக்டிவிட்டி, அந்த நேச்சர் ஆஃப் பிசினஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம வந்து சர்வீசஸ்ல வரோம், ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ், யூஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பை அதர்ஸ், வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்கிற ஒரு அசட்டை யூஸ் பண்ணி அதான் ரிசோர்ஸுங்கிறோம். ஸோ அதனால நமக்கு என்ன வருதுன்னா இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டி வந்து வருது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கு இல்லை எங்கேயாச்சும் கடன் கொடுத்துருப்போம், அதுக்கு வட்டி வரும். இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டிஸ். ராயல்ட்டிஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு ஆத்தர் வந்து அவரோட புக்கை வந்து பப்ளிஷிங் ரைட்ஸ் கொடுத்தாருனாவோ இல்லை மைன்ஸ், குவாரிஸ் இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடியது ராயல்ட்டி. In other words, revenue is a charge made to customers or clients for goods supplied and services rendered. ஒன்னா பொருள் கொடுத்துருப்போம், அதுக்காக பணம் வர வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மள மாதிரி வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருப்போம், அதுக்காக பணம் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ரெவன்யூங்கிறது வந்து சார்ஜ் மேட் டு கஸ்டமர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் ஃபார் கூட்ஸ் சப்ளைட் ஆர் சர்வீசஸ் ரெண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் டஸ் நாட் டீல் வித், இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இதெல்லாம் படிக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் தனித்தனி ஸ்டாண்டர்ட்ஸ் வரும், இல்லை தனித்தனி சாப்டர்ஸ் இருக்கும். அதனால ஏஎஸ் வந்து இது வந்து அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. எங்க ரெவன்யூ அரைசிங் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் போன ஏஎஸ் பார்த்தோம்ல, அந்த AS7 அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுல கவர் ஆயிரும். ஸோ அதை பத்தி ரெவன்யூ ரெகனைசேஷன் அங்கெல்லாம் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட்ல நம்ம அதை பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த AS7ல கவர் ஆகிறதுக்கு சிவில் கான்ட்ராக்ட்ஸ், பெரிய பில்டிங் ஒர்க்ஸ், தென் வந்து டேம் ஒர்க்ஸ், இல்லைன்னா ஃப்ளைஓவர், அந்த மாதிரி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் இங்கே கவர் ஆகாது. தென் ரெவன்யூ அரைசிங் ஃப்ரம் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா நம்ம ரெவன்யூ ரெகனைஸ் எப்படின்னா ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்பதான் வந்து ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணோம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ்ல வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வந்து பே பண்றாங்களோ அப்பதான் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ரெவன்யூ அரைசிங் ஃப்ரம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் அதர் சிமிலர் சப்சிடிஸ், இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடி, இது வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸுக்கு தனி ஏஎஸ் வந்து இருக்கு. ஸோ வில் டிஸ்கஸ் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இன் செப்பரேட் ஏஎஸ். அதனால இது தனி ஏஎஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். தென் ரெவன்யூ ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அரைசிங் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் மூலியமா, அதாவது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம், அதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருதுன்னா அதையும் வந்து நம்ம வந்து ரெவன்யூவா என்ன பண்ணக்கூடாது, ரெகனைஸ் வந்து பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அதர் ஐட்டம்ஸ் நாட் இன்க்ளூடட் வித் இன் த டெஃபினிஷன் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் அக்ரிமெண்ட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் சிமிலர் சப்சிடிஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறது. இதெல்லாம் பொருள் வைக்கிறனாலே சர்வீஸ் பண்ணனாலே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. தென் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து போக கீழே சொல்றதும் வந்து ரெவன்யூல கவர் ஆகாதுன்னு சொல்றாங்க. என்னென்ன ரியலைஸ்டு கெயின்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் த டிஸ்போசல் ஆஃப், அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு அசெட், அதாவது நான் கரண்ட் அசெட்ஸ் இல்லாம ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, சேல்ஸ் பண்றீங்க. அப்படி இல்லைன்னா அன்ரியலைஸ்டு கெயின், அதாவது நம்ம வந்து வேல்யூ வந்து ரைஸ் பண்ணி எழுதுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு ரீவேல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்போம், நம்ம அதை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் கரண்ட் அசெட்னு சொல்றோம். அப்ப என்னதான் ஃபிக்ஸ்டு அசெட். அப்ப அப்ரிசியேஷன் இந்த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வந்து அது ரெவன்யூவா ரெகனைஸ் பண்ணக்கூடாது. ஈவன் டிஸ்போசல், சேல் பண்ணி ஒரு பணம் வந்தா கூட அது ரெவன்யூவா வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்டு கீழே அது கவர் ஆகாது. ஆனா பிஎன்எல்ல போடுவோம் கிரெடிட்ல, அது ப்ராஃபிட்டா லாஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அது டோட்டல் அமௌண்ட் கொண்டு வந்து என்ன பண்ண மாட்டோம், டோட்டல். ஏன்னா இவன் என்ன சொல்றான்னா கிராஸ் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ்ங்கிறான். ரெவன்யூ என்ன சொல்றான் இவன், லிசன் ஹியர், கிராஸ் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ்ங்கிறான். நம்ம கிராஸ் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் வந்து நம்ம இங்க கொண்டாந்து போட போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்லி வந்து பார்ட் தான் போட போறோம். அதனால இது வந்து உள்ள வந்து வராது. ஏன்னா வந்து பிக்ஸ்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் தான் உள்ள வரும். அதனால இதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து உள்ள போட்டுறாதீங்க. பிக்ஸ்ட் அசெட்ஸ் சொன்னா அது என்ன பண்ணாலும் சரி உள்ள கொண்டு வந்துடாதீங்க. நெக்ஸ்ட், அன்ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் த சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். நீங்க இன்வென்ட்ரி அதெல்லாம் வச்சிருக்கீங்களா, அதுல வந்து ரியலைஸ்டு கெயின்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஆனா அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் இருந்ததுன்னா அதான் இன்னும் ரியலைஸே பண்ணல, சும்மா வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண நேச்சுரல் இன்க்ரீஸ் இந்த ஹெர்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட். அதாவது ஒரு மரம் இருக்கு, மரத்துல வந்து கிளை அந்த மாதிரி ஒரு 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 இன்னொரு மரம் வந்து அது கிரியேட் பண்ணுது, இல்லைன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க. அதெல்லாம் நேச்சுரல் இன்க்ரீசஸ் இன் ஹெர்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட். அதை வந்து இங்க ரெவன்யூ ரெகனைசேஷன் கொண்டு வராதீங்க. தென் ரியலைஸ்ட் அண்ட் அன்ரியலைஸ்ட் கெயின்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் சேஞ்ச் இன் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் தனி ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அதனால அதை அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால அதை பத்தி கரன்சி ஃபாரின் கரன்சி வச்சிருக்கிறனால நீங்க அது கொண்டு அதை வந்து கொண்டாடாதீங்க. தென் ரியலைஸ்ட் கெயின்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் த டிஸ்சார்ஜ் ஆஃப் அன் ஆப்ளிகேஷன் அட் லெஸ் தேன் கேரிங் அமௌண்ட். இப்ப வந்து ஒரு கிரெடிட்டருக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 8 லட்ச ரூபா மட்டும் தான் செட்டில் பண்றீங்க. 2 லட்ச ரூபா நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, செட்டில் பண்ண தேவையில்லை. அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு கெயின் இல்லையா? சோ அதை கொண்டாந்து காட்ட வேணாம்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு லைபிலிட்டி செட்டில் பண்ணும்போது அதுல வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் மிச்சமாச்சுன்னா அதை ரெவன்யூன்னு காட்ட வேண்டாம். இது வந்து ரியலைஸ்ட் கெயின்ஸ். அதே மாதிரி இது அன்ரியலைஸ்ட் கெயின்ஸ். 10 லட்ச ரூபா செட்டில் பண்ணோம். ஆனா இப்ப அவர்கிட்ட என்ன பண்றீங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்றீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இனிமேல் வந்து நான் 7 லட்ச ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்ல அந்த வேல்யூ திருப்பி 7 லட்சம் எழுதுறீங்க. சோ வேல்யூ குறைச்சு எழுதுறதுனால அன்ரியலைஸ்ட். அப்ப நம்ம வந்து இன்னும் அதை செட்டில் பண்ணல. இங்க என்ன சொல்லிட்டோம், லைபிலிட்டி செட்டில் பண்ணி வர்ற பணம் நீங்க லைபிலிட்டி செட்டில் பண்ணல, ஆனா வந்து பேலன்ஸ் ஷீட்ல வேல்யூ மாத்தி எழுதிட்டோம். ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கேரிங் அமௌண்ட். கேரிங் அமௌண்ட்னா பேலன்ஸ் ஷீட்ல காட்டக்கூடிய அமௌண்ட். சோ அதனால உங்களுக்கு ஒரு கெயின் வந்துன்னா அதையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரெவன்யூவா காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. தென் டைமிங் ஆஃப் ரெவன்யூ ரெகனைஸ். எப்படி சார் எப்ப ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணா? சோ அக்ரூவல் பேசிஸ்ல நார்மலா பண்ணுவோம். நார்மலா என்னது அக்ரூவல் பேசிஸ். இங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப கூட்ஸ் சேல்ஸ் பண்றீங்களோ அப்படி இல்லைன்னா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்களோ அவ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரெவன்யூ ஃப்ரம் சேல் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் should be recognized at the time of sale or rendering services. ஸோ எப்ப பண்றீங்களோ அப்ப பண்ணுங்க. However, if at the time of sale or rendering service there is a significant uncertainty in ultimate collection, பணம் வருமா வராதான்னு நமக்கு டவுட்டா இருக்கு. இப்ப சிலது வாரண்டி கிளைம் இருக்கலாம், சிலதெல்லாம் பேட் டெப்ட்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அன்சர்டனிட்டி, பணம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற டவுட் இருக்கும்போது இந்த ரெவன்யூ ரெகனைசேஷன் இஸ் போஸ்ட்போன். ரெவன்யூ ரெகனைசேஷன் என்னன்னா பணம் ரிசீவ் பண்ற வரைக்கும் எல்லாம் சர்டனிட்டி ரீச் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன போஸ்ட் பண்ணணும். ஸோ ரெகனைசேஷன் இஸ் போஸ்ட்போன்ட் அண்ட் இன் சச் கேசஸ் ரெவன்யூ should be recognized only when it becomes reasonably certain. ஸோ விர்ச்சுவல் சர்டனிட்டி ரீசனபிள் சர்டனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப வந்துடும் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியும் போது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா அதை வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடாது. That ultimate collection will be made. It also applies to the revenue arising out of escalation price, export incentive, interest, etc. So escalation claim, export incentive அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கேஸ்லயும் வந்து நீங்க வந்து ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். எப்போ இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் என்ட்ரி பண்ணுவோம்ல, பிரைஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து திடீர்னு மெட்டீரியல் பிரைஸ் எல்லாம் ஏறிச்சுன்னா நம்ம கான்ட்ராக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி எஸ்கலேஷன் கிளாஸ். தென் எக்ஸ்போர்ட் இன்டென்சிவ், நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட், இதையும் வந்து நீங்க வந்து ரெவன்யூ ரெகனைசேஷன்ல கொண்டு வருவோம். இன்ட்ரெஸ்ட் வந்து பீரியாடிக்கலி அந்த டேட் வந்து எப்ப இப்ப 6 மாசம்னா பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஜூன் 30th தான் வந்து உங்களுக்கு வந்து அக்கறை ஆகுதுன்னா ஜூன் 30th அன்னைக்கு நீங்க ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ். ரெவன்யூ இஸ் ரெகனைஸ்ட் when the all the following conditions are fulfilled. என்னது, seller has transferred the ownership of goods to the buyer for price. செல்லர் வந்து ஓனர்ஷிப் வந்து கூட்ஸுக்கு வந்து ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸ் வந்து பையருக்கு வந்து ஒரு கன்சிடரேஷனுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். அல்லது சிக்னிபிகன்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ், அதாவது பிரைஸ் வாங்கலங்கிறதெல்லாம் இது கன்சிடரேஷன் கிடையாது. ஒன்ஸ் வந்து சிக்னிபிகன்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஹேவ் பீன் டிரான்ஸ்ஃபர், அப்படின்னா ஓனர்ஷிப் வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். செல்லர் டஸ் நாட் ரிட்டன் எனி எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ ஹையர் பர்ச்சேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற வரைக்கும் யார் கையில தான் இருக்கும், செல்லர் கையில தான் ஓனர்ஷிப் இருக்கும். அப்ப அதனாலதான் ஹையர் பர்ச்சேஸ்ல இங்க கவர் ஆகாது. தென் there is no significant uncertainty. நம்ம ஏற்கனவே சொன்னோம் செட்டனா இருந்தா மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அன்சர்டனிட்டி இன் கலெக்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷனா தட் இஸ் கேஷ் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ அன்சர்டனிட்டி இருந்தாவே நீ ரெகனைஸ் பண்ணக்கூடாது. இஃப் டெலிவரி இஸ் டிலேட் அட் பையர்ஸ் ரிக்வஸ்ட், டெலிவரி யாரால ரிக்வஸ்டால் டிலே ஆகுது, பையர்ஸோட ரிக்வஸ்ட். அந்த பையர் டேக்ஸ் டைட்டில் அண்ட் அக்செப்ட். பையர் வந்து ஓனர்ஷிப் எடுத்துட்டாரு, அந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டாருனாவே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிடலாம். தென் ரெவன்யூ should be recognized immediately, but the goods must be in the hands of seller, identified and ready for the delivery at the time of recognition. அப்ப அந்த மாதிரி வந்து பையர் வந்து நான் லேட்டா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா வந்து ஓனர்ஷிப் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி பில்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஸோ அப்போ வந்து நீங்க ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடர் ஒரு கண்டிஷன் என்ன, அப்போ செல்லர்ட்ட செக் பண்ணும், செல்லர் கையில கூட்ஸ் எல்லாம் டெலிவரிக்கு ரெடியா இருக்கா அப்படிங்க செக் பண்ணிட்டு ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணும். ரெவன்யூ ரெகனைசேஷன் when delivery of the goods are subject to certain conditions. ஸோ இது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்போ வந்து டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வந்து தள்ளி போகும், அப்ப எப்படி ரெவன்யூ ரெகனைஸ் பண்றது?
இன்ஸ்டலேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்னா அப்போ எப்போ இன்ஸ்டலேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து முடிஞ்சு பையர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரோ அப்போ வந்து ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணும். Revenue should be recognized when the goods are installed at the buyer's place to his satisfaction and inspected and accepted by the buyer. அப்பதான் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி தென் வந்து அவர் அக்செப்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணாருன்னா தான் ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணும். சேல் அண்ட் அப்ரூவல் எப்போ வந்து கூப்பிட்டு நான் வச்சுக்கிறேன்னு சொல்றாங்களோ அப்போ வந்து நீங்க அப்ரூவ் பண்ணிடலாம். டைம் லிமிட் முடியும் போது ரெவன்யூ should be recognized when the buyer confirms his desire to buy the goods. அவரு சார் ஓகே நான் உங்க கூட்ஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னா சேலர் அப்ரூவலுக்கு நம்ம சம்ஸே போட்டிருக்கோம். தென் கேரண்டீடு சேல்ஸ், கேரண்டீட் சேல்ஸுக்கு ரெவன்யூ should be recognized as per substance of the agreement. ஸோ அக்ரிமெண்ட்டை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் த ரீசனபிள் பீரியட் ஹஸ் பின் எக்ஸ்பைர்ட். அப்போ எக்ஸ்பைரி அந்த டைம் ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்கோம், அந்த டைம் லிமிட் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். தென் வாரண்டி சேல்ஸ் ரெவன்யூ should be recognized immediately. பட் அதே சமயம் சைமல்டேனியஸ் ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணும். பட் ப்ரொவிஷன் should be made to cover unexpired வாரண்டி. அதாவது அன்எக்ஸ்பைர்ட் வாரண்டி ஏதாவது அதை கவர் பண்றதுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். தென் கன்சைன்மெண்ட் சேல்ல எப்போ வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து கன்சைனி வந்து சேல்ஸ் பண்றாரோ அப்போ ரெவன்யூ should be recognized only when the goods are sold to third party. தென் ஸ்பெஷல் ஆர்டர் அண்ட் ஷிப்மெண்ட்ஸ்னா ஸோ வந்து எப்போ வந்து அந்த ஆர்டர் அண்ட் ஷிப்மெண்ட்டுக்கு உண்டான கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி டெலிவரிக்கு ரெடியா வச்சிருக்கீங்களோ அப்போ ரெகனைஸ் பண்ணும். ரெவன்யூ should be for such sales should be recognized when the goods are identified and delivery for ready for delivery. கூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, டெலிவரிக்கு ரெடியா இருக்குன்னா அப்போ வந்து நீங்க ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் அண்ட் ஷிப்மெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெகனைஸ் ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அப்போ கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரிக்கு ரெடியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க ரெகனைஸ் பண்ணலாம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் பப்ளிகேஷன். ஸோ அது ரெண்டு பேசிஸ்ல பண்ணுவாங்க. வென் ஐட்டம்ஸ் டெலிவரி வேரி இன் வேல்யூ ஒரு பீரியடுக்கு வந்து வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னா ரெவன்யூ should be recognized on the basis of sales value of those items delivered. டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அதோட வேல்யூ பேஸ் பண்ணி நீங்க ரெகனைஸ் பண்ணணும். இப்போ வேல்யூ மாறாது, ஒரே மாதிரி தான், எல்லா வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா when items delivered do not vary in value from period to period னா revenue should be recognized on SLM basis over the time, straight line basisல பண்ண சொல்றாங்க. இன்ஸ்டால்மெண்ட் சேல். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் சேல்ல இமீடியட்டா நம்ம நேற்றே பார்த்தோம் ஹையர் பர்ச்சேஸ்க்கு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு. ஹையர் பர்ச்சேஸ்ல ஓனர்ஷிப் வந்து லேட்டரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்ஸ்டால்மெண்ட்ல இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இமீடியட்டா நம்ம ரெகனைஸ் சேல் முடிஞ்சோன்னா இமீடியட்டா ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ரெவன்யூ ஆஃப் சேல்ஸ் பிரைஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் should be recognized on the date of sale. Interest should be recognized proportionately to the unpaid balance. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதில். ஸோ எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, கேஷ் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, ஹெச்பி பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பீரியாடிக்லாம் வந்து அன்பெய்ட் பேலன்ஸ்லாம் நம்ம ரெகனைஸ் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். இப்போ வந்து மேல சொன்னதெல்லாம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், டெலிவரி ஆஃப் கூட்ஸ். இங்க டெலிவரி இருக்காது. ஸோ அப்போ சர்வீசஸ்னா எப்படி நம்ம வந்து ரெகனைஸ் பண்றது? ரெவன்யூ ஃப்ரம் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் இஸ் ஜெனரலி ரெகனைஸ்ட் அஸ் சர்வீசஸ் பர்ஃபார்ம்டு. இப்போ நம்ம கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கோச்சிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணோம். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இஸ் மெஷர்ட் பை த ஃபாலோயிங் 2 மெத்தட்ஸ். 2 மெத்தட்ல வந்து அதை வந்து செக் பண்றாங்க. அதாவது சர்வீஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணது. ஒன்னு கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் பண்ணா டோட்டலா ஃபுல் கோச்சிங் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணா அது கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தடு. ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட்னா அப்போ அது பார்ட் ரெகனைஸ் பண்ணிக்கிறது. Revenue is recognized when the service is about to be completed and no significant uncertainties exist about collection of the amount of service charges. சர்வீஸ் டோட்டலா இது பண்ணியாச்சு, தென் வந்து நம்மளுக்கு அந்த பணம் வந்து டோட்டலா நம்மளுக்கு வந்துருச்சு, அது வந்துடும் அப்படின்னு சர்டனிட்டி இருந்தா மட்டும் ரெகனைஸ் பண்ணணும். அன்சர்டனிட்டி இருந்தா ரெகனைஸ் பண்ணக்கூடாது. Proportionate completion method, the revenues under this method, recognized under this method, would be determined on the basis of contract value, associated cost, number of acts and other suitable basis. நம்ம நேத்தே பார்த்தோம் கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல பார்த்தோம் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் சொல்றாங்க, அதான் ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட்னா அதே தான் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட்ல ரெகனைஸ் பண்ணும். The norms for revenue recognition for rendering of services under special conditions. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சர்வீசஸ் பண்ணும்போது எப்படி ரெவன்யூ ரெகனைஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. அட்வர்டைசிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி கமிஷன்னா ஒன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம்னாவே, அதாவது மக்களுக்கு வந்து பாக்குறதுக்கு அது வந்து ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாவே ரெகனைஸ் பண்ணிடலாம். Advertising commission is recognized when advertisement appears before the public, and for insurance agency commission, so on the effective commencement or renewal date or commencement date வந்துருச்சுனாவே வந்து ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். Then next to financial service commission, generally commission charged for arranging or granting loan. ஸோ எப்போ வந்து லோன் சாங்ஷன் ஆகி அந்த பாரோயர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ அப்போ நீங்க ரெகனைஸ் பண்ணணும். ஸோ should be recognized when a loan is sanctioned and accepted by the borrower. Then admission fees. ஸோ அட்மிஷன் ஃபீஸ்னா அந்த ஈவெண்ட் எல்லாம் நடத்துவாங்களா, அந்த சர்க்கஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, அதுக்கு அவங்க சொல்றாங்க அதுக்குள்ள போற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் அட்மிஷன் ஃபீஸ். ரெவன்யூ ஃபார் ஆர்டிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், பேங்க்வெட்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் should be recognized when the event takes place. அப்போ அந்த சர்க்கஸ் நடந்தோடனே நம்ம வந்து ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். தென் டியூஷன் ஃபீஸ்.
ரெவன்யூ should be recognized over the period of இன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் நடக்க நீங்க வந்து ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். தென் என்ட்ரன்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நார்மலா வந்து கேபிட்டல் ரெசிப்ட், அது ஒன் டைம் ஃபீஸ், அதனால அதை வந்து நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட் தான் காமிக்கணும். பட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து நம்ம ரெவன்யூவா எடுத்துக்கலாம். Entrance fees are generally capitalized and membership fees should be recognized on systematic and rational basis, having regard to the timing and nature of the service provided. நீங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் பேஸ் பண்ணி வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். தென் some special treatments of revenue recognition. Revenue from interest would be recognized on time proportionate basis. என்ன பேசிஸ்ல டைம் ப்ரொபோர்ஷனேட் பேஸ்ல இன்ட்ரெஸ்ட். டைம் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்னா என்னது? ஸோ எப்போ ஃபால் ஆகும் இன்ட்ரெஸ்ட், டியூ டேட் எப்போ ரைஸ் ஆகுதோ அந்த டியூ டேட் பேஸ் பண்ணி அப்போ 3 months ஒன்ஸா 6 months ஒன்ஸான்னு பேஸ் பண்ணி அந்த 6 months முடியும் போது நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ராயல்டிஸ், இட் இஸ் ரெகனைஸ்ட் ஆன் அக்ரூயல் பேசிஸ் as per the terms of agreement. ஸோ ராயல்டி நம்ம பார்த்தோம்னா தனி சாப்டர் பார்த்திருக்கோம். அது வந்து as per the agreement பேஸ் பண்ணி தான் ரெகனைஸ் பண்ணணும். ஆனா அக்ரூயல் பேசிஸ் தெரியும்ல. ஸோ அந்த வருஷத்தோட அந்த வருஷமா அக்கௌண்ட் பண்ணிருன்னு சொல்றோம். தென் ரெவன்யூ ஃப்ரம் டிவிடெண்ட், இட் இஸ் ரெகனைஸ்ட் when declaring company declares. டிக்ளேர் பண்ணாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெவன்யூ, ஏன்னா அவன் கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். டிக்ளேர் பண்ணதுல இருந்து 15 நாளுக்குள்ள டிவிடெண்ட் வந்து செட்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இமீடியட்டா டிக்ளேர் பண்ணணும்னு நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கலாம். when uncertainty of collection of revenue arises, இதெல்லாம் நீங்க ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிட்டீங்க மேல சொன்னதுபடி, பட் பின்னாடி வந்து அது வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி அரைஸ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஏற்கனவே ரெகனைஸ் பண்ணது போய் கேன்சல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுருங்க. வருமா வராதான்னு டவுட் இருக்கும்போது யூ கேன் கிரியேட் அ ப்ரொவிஷன். வந்துருச்சுன்னா ப்ரொவிஷன் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். Listen, when the uncertainty of collection revenue arises subsequent after the revenue recognition, it is better to make provision for the uncertainty in collection rather than adjustment in already recognized revenue. ஏற்கனவே ரெகனைஸ் பண்ண ரெவன்யூ போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, கிரியேட் அ ப்ரொவிஷன் சொல்றாங்க. Then disclosure, when revenue recognition is postponed, the disclosure of the circumstances necessitating the postponement should be made. ஸோ எதனால என்ன ரீசன்னால நீங்க போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படிங்கறது நீங்க வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டர் டிவிஷனல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஐசிஐ அதாவது இன்டர் டிவிஷன்ல இப்போ ஹோல்டிங் கம்பெனி இருக்கும், சப்சிடரி கம்பெனி இருக்கும், இல்லைன்னா ஒரு கம்பெனியில் 4 யூனிட் இருக்கும், ஒரு யூனிட்ல இருந்து 4 யூனிட் இருக்கும். லிசன் ஹியர், ஸோ அது 4 யூனிட் இருந்தாலும் எல்லாமே யாரோட? ஒரே கம்பெனியோட தான். பட் நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும்தான் வந்து ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓனர்ஷிப் நம்ம கம்பெனிக்குள்ளே தான் இருக்கும். ஈவன் ஹோல்டிங் சப்சிடரிக்கு போனாலுமே அது யாரோட? ஹோல்டிங் கம்பெனியோட தானே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீ வேற அவங்க வேற இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. லிசன், ICAI has announced that interdivisional transfers or sales are not the revenue as per AS 9, that is revenue recognition. Since the case of interdivisional transfer, risk and rewards remain with the enterprises. அது நீ எத்தனை யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு தானே எல்லா யூனிட். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் நோ கன்சிடரேஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த என்டர்பிரைஸ் ஆஸ் அ ஹோல். ஸோ டோட்டல் என்டர்பிரைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு ஈவன் ஒரு டிபார்ட்மெண்ட் பணம் கொடுத்தாலுமே டோட்டல் என்டர்பிரைஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ரெவன்யூ கிடையாது. The recognition criteria for revenue recognition also not fulfilled in respect of interdivisional transfers. Interdivisional transfers வந்து fulfill ஆகலன்னு சொல்றாங்க. Then significant difference among AS 9, IFRS, IAS 18, US GAAP. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா யூஎஸ் கேப்ல வந்து ரெவன்யூ ரெகனைசேஷனுக்கு தனியாக கான்செப்ட் எதுவுமே இல்லை. The definition of revenue is almost same in AS 9, IFRS, IAS 18. However, there is no specific standard for recognizing the revenue under US GAAP. US GAPல அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. பட் நிறைய இடத்துல ப்ரொமல்கேஷன்ஸ் இருக்கு. There are several pronouncements in US having varying degree of authority on an ad hoc basis. Ad hoc basisனா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து சில நிறைய இடத்துல ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க ஒழிய அதுக்கு தனி ஸ்டாண்டர்ட் கிடையாது. Under IFRS or IAS 18, the revenue recognition from rendering of services is done on the basis of percentage completion method. Listen, international financial reporting standards சரி, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சரி, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட்ல ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணும். whereas under AS 9, revenue from rendering of services can be recognized in a proportionate completion method or completed service methodல பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ மோரலஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். Under IAS 18 or US GAAP, revenue from interest is recognized using the effective interest method. ஸோ இந்த மெத்தட் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி, எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்னு ஒண்ணுமே இல்லை. ஸோ எப்போ அந்த டியூ டேட் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். IFRS or IAS 18 contains the provision for revenue swaps. ரெவன்யூ ஸ்வாப்னா ரெவன்யூ வந்து அப்படியே வந்து கேன்சல் பண்ணி விடுறது. ஸ்வாப் அப்படின்னா வராது. இப்ப மழை பெய்யுதுல, மழை பெஞ்சோம்னா அந்த அப்படியே அந்த இது வந்து மழை தண்ணியை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரே முட்டை டோட்டல் ரெவன்யூ வந்து ஸ்வாப் பண்றது. However, no such corresponding provisions in AS 9ல ரெவன்யூ ஸ்வாப் சம்பந்தமா எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. ஸோ அதோட என்ன முடிஞ்சிச்சு, இதோட தியரி டிஸ்க்ளோசர் வந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் டிஸ்க்ளோசர். ஸோ அப்ப இதுவும் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ், தென் மேக்கிங் ஆர் செல்லிங் ஆஃப் த கூட்ஸ், தென் வந்து எனி அதர் கேசஸ் அண்டர் சில இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் வருது இல்லை, ராயல்ட்டி, இதெல்லாம் எப்போ ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்றதுங்க பாக்குறோம். ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிக்கும். தென் அன்சர்டனிட்டி இருந்தா பண்ணாத, செர்டைன் கண்டிப்பா வரும்னா பண்ணிக்கும். ஃபிக்ஸ்ட் அசெட் சம்பந்தமா இருக்கிறத தயவு செஞ்சு ரெவன்யூவா ரெகனைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடாத. ஸோ அதே மாதிரி ஹையர் பர்ச்சேஸ் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம், ஏன்னா ஓனர்ஷிப் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒன்லி
ரொட்டீன் ஆக்டிவிட்டி, நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து உன்னோட பிசினஸ் நேச்சர், இதுதான் உன்னோட ரெகுலர். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் அப்போ ஃபீஸ் ரெசிப்ட்ங்கிறது நம்ம ரொட்டீன் நேச்சர். நீ ஒரு ட்ரேடிங் பண்ணினா ஒரு கூட்ஸ் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சுன்னா ப்ரொவிஷன்ஸ் வாங்கி விற்கிறதெல்லாம் வந்து நேச்சர். அந்த மாதிரி பண்ணும்போது நீ ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிக்கோ. ஸோ சர்வீசஸ்க்கு அப்படிதான் சொல்றாங்க. எப்போ சர்வீஸ் ரெண்டர் பண்றீங்களோ பண்ணிக்கன்னு சொல்றாங்க. ஸோ கோ த்ரூ ஆன் இட். எனி டவுட்னா கேளுங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்போ ரெகனைஸ் பண்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டர்ட் ஆல்சோ கம்ஸ் டு அன் எண்ட்.